காண்பதற்காக ஓடோடி வந்தீர்கள் அண்ணா. சாந்தி என்னமா இது? அரண்மனையிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று பார்த்தால் தலைவரி கோலத்தோடு தமிழ் மொழியில் எழுதி கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்னமா நடந்தது? என்னமா ஆனது? அண்ணா, என்னமா? நானும் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் அண்ணா. சாந்தி, இந்த கருவுக்கு காரணம் யார் என்று நம்முடைய மாமாவும் அத்தை கேட்டார்கள் அண்ணா. நான் கூற மறுத்து விட்டேன். அதனால் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த நாடு விட்டு எனக்கு அடுத்து விட்டார்கள். என்னமா வார்த்தை உரைக்கின்றாய்? 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றால் ஆகினாலே உண்மையை கூற மறுத்த காரணத்தினால் மாமா அடித்து நாடு கடத்தி விட்டார்கள். ஆகினாலே இந்த காரணத்தில் எது கொண்டிருக்கிறாயா? ஆமாம், நானும் உன்னுடைய கணவன் இருவருமே போருக்கு சென்றோம். அரண்மனையில நீதான் இருந்தாய். அப்படி என்றால் நீயோ மாதவிடாயில இருந்தாய். ஆமாம், இப்போது 3 மாத கர்ப்பமாக இருக்கிறாய் என்று உரைக்கின்றாயே, அந்த கருவுக்கு காரணம் யார்? அண்ணா, இந்த கருவுக்கு காரணம் ஆமாமா யாருன்னு சொல்லிடுங்க. இந்த கருவுக்கு காரணம் காரணம் சாந்தி, சத்தியத்தை வருவாரே சாந்தி, சத்தியம். இந்த கருவுக்கு காரணம் யார் என்று என்னால் கூற முடியாது அண்ணா. அண்ணனிடத்திலே கருவுக்கு காரணம் யார் என்ற உண்மையை கூற முடியாதா? இதோ பார், நானும் மைத்துனன் தான் இருவருமே போருக்கு சென்றோம். அப்போது நீ மாதவிடாக இருந்தாய். இருந்தாலும் இப்போது அந்த கருவுக்கு காரணம் என்று யார் என்று கேட்டால் உண்மையை கூற மறுக்கிறாய். கடைசி முடியாக கேட்கிறேன் நந்தா, அந்த கருவுக்கு காரணம் யார்? துணிமணி உனக்கு தாய் தந்தை இல்லாத தங்கையாக பிறந்து விட்டாள் என்று அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி உன்னை எவ்வளவு செல்லமாக வளர்த்தேன். சின்னஞ்சிறு வயதிலே திருமணம் ஆகிவிட்டு என்ற காரணத்தினால் மாமன் மகனை வரவழைத்து உன்னை உன்னுடைய கணவனோடு ஒன்று சேர்த்து வைத்தேன். ஆனால் இப்போது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாய். கருவுக்கு காரணம் யாரு? கூற முடியாது. எப்போ இந்த கருவுக்கு காரணம் யார் என்ற உண்மையை கூற மறுத்து விட்டாயோ, இனிமேல் கொண்டு நீ என்னுடைய தங்கச்சி கிடையாது, நான் உனக்கு அண்ணன் கிடையாது. இனிமேல் கொண்டு என் முகத்திலேயே நீ நீக்க கூடாது. எங்கேயாவது போய் சந்தோஷத்து
சார் ஏன் சிரிக்கிறீங்க எது சிரிக்கிறீங்க உன் ஆமையை பிடிச்சி இழுத்துனா உன் அண்ணனை பிடிச்சி இழுத்துனா உன் பங்கு மகளை பிடிச்சி என் ஜகாத்தாங்கள ஐயோ 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 அம்மா நானும் பார்த்தாலும் பார்த்தேன் இது போல சீக்கிரம் எங்க பாக்குறியாமா வெளியே வர கூடாதுக்கலையா கிட்ட வந்தேன் எத்தனை போட பல்லு ஜகாத்து தெரிஞ்சுக்கோ தட்டி தட்டி எத்தனை ஜகாத்தரு அவர்கள் போருக்கு சென்ற வெற்றி அடைந்து விட்டால் நாட்டை கைப்பற்றி விட்டார் மாமியார் மட்டும் நீ செல்ல வேண்டாம் அவனோடு. என்னுடைய மாமியார் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டுமா? அப்பா நீங்கள் என்னமா சொன்னாலும் சரி நான் தங்களோட வீடு 2 நாளைக்கு திரும்பிட்டு போவேன். இப்போது மாமியாரோட போக முடியாது. போகப்பா தேடுகிறேன் ஆளே காணவில்லையே எங்குதான் சென்றால் என்னால் ஒன்றுமே என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் வாயாலே சொல்லு ஒண்ணு செய்ய இல்ல அழுதுட்டு சொல்லு இல்ல சொல்லிட்டு அழுவு சொல்றேன் ஏங்க இந்த கதை தெரியாதா இவருடைய தந்தை இருக்கிற இவருடைய தந்தை ஆமா இவருடைய மாமியார் வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்க போகிறாரா? மாமியார் வீட்டுக்கு போக போறியா? ஆமா சரி போ. கிடையாது மனசால உங்களுக்கு விரும்புறேன் நான் எப்படிங்க மாமியார் அப்ப அது இரு எனக்கு போன்னு சொல்லுங்க இருன்னு சொல்லுங்க வாட்டு நம்ப முடியலங்க வாங்க போன் சொன்னாருல்ல போ என்ன விரும்புறதா இங்க இரு ஏங்க நான் உங்களை தான் விரும்புறேன் நான் மாமியாருக்கு போக மாட்டேங்க. அப்படியா? அப்படியா? முக்கியமான செய்தி ஒன்று சொல்லுகிறேன் அருகில் வாங்க. எப்படி ஏங்க இவ்வளவுதானா? இந்த உலகத்திலே ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஆவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலம பெண்ணால் ஒரு பெண்ணால் விட்டால் இதே விரலால் வீணி மீட்டுவார் நான் பைபாஸ் ரோடு போடுறேன் நீங்க புள்ளி வைங்க நான் கோல போடுறேன் நீங்க விரல காட்டுங்க நான் உரலையே ஆடு சொல்லிவிட்டால் அந்த சொர்க்கத்தை வேணும் என்றால் அந்த சுரங்கமான கண்டுபிடிக்க நீர் இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? சொன்னதை வச்சு